எல்லாருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய மாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வேறு எந்த ராசிக்குமே இல்லாத ஒரு பிராப்தம் என்னன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தொழில்ஸ்தானாதிபதி சூரியன். வேறு யாருக்குமே இந்த ஒரு பிராப்தம் கிடையாது. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவகத்துக்கு அதிபதியாக வருவார். அப்போது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டுமே தொழில்ஸ்தானாதிபதியாக வராரு சூரியன். அப்போது ஒவ்வொரு மாதத்திலையும் சூரிய பகவான் ஒவ்வொரு பாவகத்துக்கு டிராவல் பண்ணுவார். சூரிய பகவான் மட்டும்தானுங்க மாத கிரகம். குரு வச்சு மாத பலன் பார்க்க முடியாது, சனி வச்சு மாத பலன்கள் பார்க்க முடியாது, சந்திரன் வச்சு பார்க்க முடியாது. சந்திரன் வச்சு 4 பலன் தான் பார்க்கலாம். அப்போ மாத பலன்கள்னா பிரதானமாக எடுத்துக்கக்கூடிய ஒரே கிரகம் சூரிய பகவான். எந்த பாவகத்தில் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரு, எத்தனை நாள் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன் தான் வரும். சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு 4வது பாவகத்துக்கு வரக்கூடிய ஒரே மாதம் மாசி மாதம்தான். மாசி மாதம் அப்படின்றது தமிழ் மாதத்துடைய 11வது மாதம், கும்ப மாதம் சொல்லுவாங்க. கும்பத்தில் சூரிய பகவான் பயிற்சியில் வரக்கூடிய தருணத்தில் வரக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம். மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை பிறக்கப்படுது. வியாழன் நோக்கம், வியாழனுடைய பார்வை, குரு பகவானுடைய பார்வையில் தான் ஆல்ரெடி உங்களுடைய ராசி இருக்கு. ஏன் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு குரு பகவான் தான் சாரமும் கொடுத்துருக்கிறாரு. செவ்வாய் உங்க ராசிக்கு 8வது பாவகத்தில் வக்ரத்தில் இருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவாரு. புனர்பூச நட்சத்திரம் 2வது பாதத்தில் தான் செவ்வாய் இருக்கிறாப்படி. அதாவது ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய சாரத்தில். அப்போ உங்களுக்கு 2-3 விஷயம் நடக்கும். உங்களுடைய ராசியாதிபதி 8வது பாவகத்தில் மறைஞ்சே இருந்தாலும் வக்ரத்தில் இருந்தாலும் மன அழுத்தமெல்லாம் நிறைய கொடுத்து வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டம், இருக்கிற நகை நட்டு அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய காலகட்டம், இருந்த வேலையை விட்டுவிட்டு வந்த காலகட்டம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிவினை, சிக்கல், தொந்தரவு. இந்த நிமிஷம் ஏண்டா இருக்கும், எதுக்குடா இருக்கும், எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியும், இப்படியெல்லாம் நிறைய நண்பர்கள் இருக்க தான் செய்வீங்க. அந்த நண்பர்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நல்லா இருக்கும். உங்களுடைய ராசியாதிபதியுடைய அமைப்பு 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் நல்லா இருக்கும். 1. 2வது தொழில்ஸ்தானாதிபதி சுபஸ்தானத்துக்கு வந்து 4வது பாவகம் சுபஸ்தானத்துக்கு வந்து சுபஸ்தானாதிபதி சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய சூழல்ல தொழில்ஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம் தொழில்ஸ்தானத்தை பார்க்குறாங்க. இதில் இன்னொரு மெராக்கல் ஒன்று இருக்குது. என்ன அப்பேற்பட்ட அதிசயம் என்ன சார் அப்படின்னா, துலா ராசிக்கு இந்த விருச்சிகம், ஏன்னா போன பதிவு நம்ம துலாம் பார்த்தோம், அதனால் அதே வந்துக்கிட்டு இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக புதன் வருவார். சூரியன் எப்படி தொழில்ஸ்தானாதிபதியோ அதே மாதிரி இந்த புதன் லாபஸ்தானாதிபதி. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு புதனும் சூரியனும் 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் புதனாதித்ய யோகமாக இருந்து உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழல். தொழிலை விருத்தி பண்ணிக்கலாம். அதாவது தொழிலை விருத்தி பண்ணிக்கலாம்னா அதிகப்படுத்திக்கலாம், இடம் மாற்றங்கள் செஞ்சுக்கலாம், புது தொழிலை ஆரம்பிச்சுக்கலாம். அதாவது மாசி 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு மாற்றங்கள். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு குடியுரிமைக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு உகந்த நேரமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் நம்ம நாட்டுக்கு பிடிச்சி அனுப்புறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது ஒரு இதுவாக இருக்குது. அப்போது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இல்லை இங்கிட்டே இருந்துக்கிடலான்ற மாதிரி ஒரு பாதுகாப்பு ஏற்படும். பொருளாதார ரீதியாக ரொம்ப சிக்கல் இருக்குதுங்க. எப்படி கடன் ஆச்சுனே தெரியல, எந்த வகையில் ஆச்சுனே தெரியல, நான் போகாத கோவில் குளம் கிடையாது, செய்யாத பரிகாரங்கள் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது.
அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். எல்லா கோயிலுக்கும் நம்ம போகிறோம்னா வேண்டுதலை வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, என் கடன் பிரச்சனை தீரணுன்றதை விட கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான ஒரு பாதையை கொடுங்க. உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வேணும் இல்லையா? இன்றைக்கி 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் வேலை செய்கிறவங்களாம் விருச்சிக ராசிகள் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது இந்த நேர காலங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், இதெல்லாமே வரக்கூடிய நேரமாக இருக்கும். 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளாரவே ஒரு சில நண்பர்கள் உணர முடியும். ஒன்று. அதே மாதிரி இந்த புதனாதித்ய யோகம்னு சொன்ன பார்த்தீங்களா, அது ஒரு சிலருக்கு மண்மனை வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். சார், இவ்வளோ சங்கடத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது, இப்போ போய் மனை வாங்குவீங்கன்னு காமெடி பண்ணுறீங்களே சார் அப்படின்ட்டு சில பேர் கேட்க தான் செய்வீங்க. காசு பணம் இருந்தால் தான் ஒரு செயல் செய்ய முடியும்னா யாராலையும் முடியாது. அது மற்றதெல்லாம் எப்படியோ இந்த மண்மனை, இந்த வீடு வாசல் வாங்கிறது, கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்றைக்குமே காசு பணம் வச்சு இருந்து ஒரு வேலை செஞ்சு விட்டேன் அப்படின்ட்டு யாராலையும் சொல்லிட முடியாது. கை நிறைய காசு பணம் வச்சு இருந்தும் கல்யாணம் பண்ணாதவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவைக்கு மேலே காசு பணம் இருந்தும் சொந்த வீட்டில் இல்லாதவங்களே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த நேரம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 3 பிரார்த்தம் நான் முதலியே சொன்னேன். ஃபஸ்ட்டு மண்மனை வாங்கக்கூடிய பிரார்த்தம், இல்லை மண்மனையில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் நீங்கிறதுக்கு உண்டான பிரார்த்தம். லோன் போட்டு நான் வீடு கட்டினேனுங்க, 15 வருஷம்னு சொன்னாங்க, 15 வருஷம் கட்டி போட்டேனுங்க, ஆனால் இன்னும் 5 வருஷம் கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்டால் வட்டி ஏறி போச்சு, வட்டி மாறி போச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அடமான போட்ட விஷயத்தை நான் மீட்க முடியலைங்க. அது நகநட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மண்ணு மனையாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் சுமூகமாயிடும். செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், என் நிலைமை மாறுமா, என் பிரச்சனை சரியாகுமா, இந்த நேரத்தில் சரியாயிடும். அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன், மன அழுத்தம் நீங்கும், பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகன்னு சொன்ன காரணம் அதுதான். 3 மாற்றத்தில் இது முதல் மாற்றம். 2வது மாற்றம் என்னென்னா அரசு பதவி, அரசாங்க உத்தியோகம், அதுக்கான வாய்ப்பு, அயல்நாடு போகிறதுக்கான வாய்ப்பு, சினிமா துறையில் ஒரு சந்தர்ப்பம், சான்ஸு, இதெல்லாமே ஏற்படுத்தும். இது 2வது ஒரு பிரார்த்தமாக சொல்லிட்டேன். 3வது பிரார்த்தம் என்ன அப்படின்னா, அது 2 பிரார்த்தம் ஏற்படுத்தும். திருமணத்தில் இருக்கிற தடைகளை நீங்கும், புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை நீங்கும். இதுக்கு ஆதாரம் சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதியாக சுக்கிரன் வருவார். மேச ராசிக்காரங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பிரார்த்தம் என்னன்னா, திருமண காரகன், திருமண ஸ்தானாதிபதி சுக்கிரன். மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை இந்த சுக்கிரனும் குருவும் கிரக பரிவர்த்தனை செஞ்சுருப்பாங்க. திருமண ஸ்தானாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி 2 பேருமே கிரக பரிவர்த்தனை யோகம். புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. இந்த திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் புத்திரஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த லாபஸ்தானாதிபதி புதன் இருக்கிறார் இல்லையா, 15ஆம் தேதி சுக்கிர பகவானோட போய் சேர்ந்துருவார், கல்யாண ஸ்தானாதிபதியோட சேர்ந்துருவார். இந்த வகையில் திருமணத்தில் தீராத தடைகள் தீரும். நாகதோஷம் சொல்கிறாங்க, செவ்வாதோஷம் சொல்கிறாங்க, தாரதோஷம் சொல்கிறாங்க, புத்திர தோஷம் சொல்கிறாங்க, வாய் திறந்த தோஷங்கள் தான் சொல்கிறாங்க ஜோசிக்காரங்க. நான் அவங்ககிட்டயே போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ போய் கேட்டால் மறுபடியும் பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயா, சரியான நேர காலங்கள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் வச்சுட்டு போயிட்டே இருந்துடும். ஊர் பூரா நம்ம பொண்ணு தேடி இருப்போம், மாப்பிள்ளையை தேடி இருப்போம், கடைசி நேரத்தில் பக்கத்து வீட்டில் நம்ம கல்யாணம் பண்ணியிருப்போம். இதெல்லாம் நிறைய இடத்துல நடந்திருக்கும். சரியா? எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒருத்தர், எங்கள் சொந்தக்காரங்க, அந்த மாதிரி தான் நடந்தது. அந்த மாதிரி நேரமும் காலமும் சாதகமாக இருந்தால் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்துடும். திருமணத்தில் இருக்கிற தடைகளும், அதே மாதிரி புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகளும் முழுமையாக விலகக்கூடிய தருணமாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த நேர காலங்கள் வந்துடும். சார், இதெல்லாம் எந்தெந்த நேரத்தில்னு சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குமா சரியாக இருக்காதான்றதை நான் பார்த்துக்கிறேன். மாசி 1ஆம் தேதியிலிருந்து மாசி 8ஆம் தேதிக்குள்ளார மண்மனையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறது, வீடு வாசல் வாங்கிறது,
மண்மனையில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறது, சட்ட சிக்கல் நீங்கிறது, இது எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? அதே மாதிரி உடல் உபாதைகளாக இருக்குது, இந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான நேரம் மாசி 1 இருந்து மாசி 8 வரை. மாசி 8ஆம் தேதியிலிருந்து இல்லை 9ஆம் தேதிக்கு வச்சுக்கோங்க. மாசி 9ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 22ஆம் தேதி வரை, அதாவது ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வருவார். அந்த தருணத்தில் பொருளாதார ரீதியில் இருக்கிற சங்கடங்கள், பணப்பிரச்சனை நீங்குதல், தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்குதல், தொழில் ஸ்தானம் நல்ல விதமாக வருது, உத்தியோக வளர்ச்சி, வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள், வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அதாவது அந்த நாட்டில் பதவி உயர்வு வரதோ, அந்த நாட்டில் குடியுரிமை வரதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு சக்ஸஸாக இருக்கும். போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வந்துருச்சு, செய்யாத தப்புக்கு செஞ்சன்னு பேர் வந்துருச்சு, இந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். அதுக்கான நேரம் 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை. இது பார்த்திங்கன்னா திருமணத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்துறது, புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகள் சரிப்படுத்துறது, பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றது, பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேர்றது, இந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாமே ஏற்படுத்திடும். அதாவது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். அந்த அடிப்படையில் வரக்கூடிய மாசி மாதம் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக இருக்கும்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. அனுபவிச்சு சொல்லுங்க, ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன். இது நடந்தது நடக்கலை, அடுத்த மாதம் என் பதிவு பார்க்கலாம் பார்க்க வேணான்றது அனுபவிச்சு சொல்லுங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மட்டும் இந்த பதிவு நான் கொடுக்கல, அது என்னுடைய நோக்கம் கிடையாது. உங்களுக்கு சரியான பாதையை காட்டி விடணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். ஏன்னா சில பேர் இந்த யூடியூப் மூலியமாக சம்பாதிக்கணுன்ற எண்ணம் எனக்கு இல்லைங்க. அது எப்படி சொல்லணும்னா, எனக்கு அது அவசியமும் இல்லை. கடவுள் புண்ணியத்தில் நிறைவான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு வகையில் யாருக்காவது என்னுடைய வார்த்தைகள் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நான் இந்த பதிவு மாதம் நான் கொடுக்கறது. ஒரு வீடியோ 10,000 பேர் பார்க்குறாங்கன்னா 10,000 பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கறது இல்லைங்க. அதில் 2 பேர் 3 பேர் ஜாதகம் பார்க்குறாங்க, அது வேறு விஷயம். 10,000 பேருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு உறுதுணையாக உதவிகரமாக நான் இருப்பேன்ற திருப்திக்காக மட்டும்தானுங்க இந்த பதிவு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பதிவுகளில் அதில் உள்ள உண்மைத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பதிவுகளெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.